ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கிற கோவிந்தராஜசாமி சத்திரம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. அது சம்மந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று காலையில் 10 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க. 10,000 கோட்டா சேர்ந்து 3 இடங்களையும் 1.25 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று காலையில் 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. மத்தியானம் 1 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. மறுநாள் தரிசனத்துக்கு தான் கீழ் திருப்பதியில் 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு. இதில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கினோம்னா 3 இடங்கள்லாம் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். க்ரௌட் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்கிட்டு நம்ம அலிப்பிரி நடைபாதை வழியாவோ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாவோ இல்லை கார் ஜீப் பஸ்லேயோ திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறது தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணணுங்கிற ரூல் இருக்குது. இப்போது அந்த ரூல் இல்லையாமே. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு கூட நம்ம டைரெக்டாக திருமலைக்கு போகலான்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் டோக்கன் வாங்குறப்போ கொடுக்குறவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை அங்கே டிடிடி ஸ்டாஃப் இருந்தால் திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவையில்லையா, டைரெக்டாக திருமலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு கூட நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய்க்கோங்க. பட் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் சரி, ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் சரி, மறுநாள் தான் தரிசனம் இருக்கும். ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். 3லேருந்து 5 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் திருமலையில் இருக்கீங்க, டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கொடுக்குற டோக்கன் சீக்கிரமாகவே நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும். டெபாசிட் கவுண்டர் எதுவும் கிடையாதுங்க. லாக்கர் எடுத்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டோக்கனை மட்டும் எடுத்துகிட்டு 1 hour பிஃபோர் போனீங்கன்னா ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆஃப்லைனில் திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணிக்கு ரூம் கொடுக்குறாங்க. ரூம் இருக்குன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அகெயின் சாயந்தரம் மினிமம் ரூம்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரூம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லாக்கர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, காலையிலே போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். அடுத்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் கோவிந்தராஜசாமி சத்திரம் இடித்து கட்டிகிட்ருக்காங்க. 600 கோடி ரூபாய் செலவில் அச்சுதம் ஸ்ரீபாதம்ங்கிற பேரில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கீழ் திருப்பதியில் இருந்தாலும் பக்தர்கள் தங்குறதுக்கு இடமில்லாமல் சிரமப்படுறாங்க. ப்ரைவேட் லாட்ஜஸ்லலாம் அதிக பணம் கொடுத்து இந்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட தலைவர் மேற்பார்வையில் 95% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீதி 5% ஒர்க்கு கூட 10 நாளில் முடிஞ்சிடும். பிரம்மோற்சத்துக்கு முன்னாடியே பக்தர்களோட பயன்பாட்டுக்கு வரும். பிரம்மோற்சத்துக்கு அதிக பக்தர்கள் வருவாங்க. அட் அ டைம் 10,000 பேர் தங்கலாமா. ஒரு பில்டிங்கில் 532 ரூம்ஸ், ஸோ 2 பில்டிங்கில் சேர்த்து 1064 ரூம்ஸ், டார்மெட்ரி, லாக்கர் ஃபெசிலிட்டின்னு எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் கொண்ட பில்டிங் இது. நியூஸில் பார்த்தேன். இது ரிலேட்டடாக இனாக்ரேஷன் எப்போங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். பட் ஓப்பனிங் மோஸ்ட்லி பிரம்மோற்சத்துக்கு முன்னாடியே இருக்கும். 95% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் மைனர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்டு டிடிடியில் கூட அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வருஷத்து பிரம்மோற்சத்துக்கு கோல்டு காயின் ரிலீஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 84,645 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.50 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,700 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.28 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 3.95 லட்சம் லட்டுக்கள். இந்த வீடியோ இப்போ காலையில் 9:40க்கு ரெக்கார்ட் பண்ணேன். இன்னும் டோக்கன் கொடுக்கறதுக்கு கீழ் திருப்பதியில் ஸ்டார்ட் பண்ணல. பட் 10 மணிலேருந்து எப்போ வேணாலும் நம்ம
டோக்கன் கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கிடைக்கலனா டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 10லேருந்து மேக்ஸிமம் 15 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மழை இருந்தது, ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.